பாருங்க, இங்க பாருங்க. திடீர்னு என்ன காரணம்னே தெரியாம ஊர்ல பல பேர் இப்படி பைத்தியம் ஆயிட்டாங்க. நீங்க மட்டும் வரலன்னா மொத்த ஊருமே கொடூர கொலையால அழிஞ்சு போயிருக்கும். இவங்க எல்லாருக்கும் என்னாச்சு? என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல. மூர்க்கமா இருக்கவங்க எல்லாரையும் பிளாக் டைகர் செக்டார் கொண்டு போங்க. சரி சரி. குருவே, என்னால ஒன்றும் பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு நோயை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை. குருவே, நீங்க காப்பாத்துவீங்கிற நம்பிக்கையோட தான் மொத்த ஊருமே காத்துக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு எல்லாரையும் காப்பாத்துங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் குருவே. கவலைப்படாதீங்க, இந்த பிளாக் டைகர்ஸ் நிச்சயமா உங்களை காப்பாத்தோம். எழுந்துருங்க. ரொம்ப நன்றி. மருத்துவ கலையில பெரிய ஆள் நீங்கள்லாம், உங்களால எதுவும் பண்ண முடியாதா? அப்படின்னா இவங்களை காப்பாற்ற முடியாதா? மியாஷுங்கிற தெய்வ சக்தி வாய்ந்த மருத்துவரை தவிர வேற யாராலே முடியாது. யாரும் உதவ முடியாது. தெய்வ சக்தி வாய்ந்த மிஷோவா? அவர் நம்மளோட இப்பவும் நட்பு பாராட்டிக்கிட்டு தான் இருக்காரு. இங்க பாருங்க, புனிதமான காட்டுக்கு உடனே போங்க. அவரை இங்க கூட்டிட்டு வாங்க. உத்தரவு. போ, வேகமா போ. போ போ, வேகமா போ. சரி சரி, நில்லு நில்லு. நீங்க தான் மிஷோவா? நீ எதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்த? என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் தான் ஹால் குரு பேயிங்ஸா. நான் உங்களை சந்திக்கிறதுக்காக ஏற்கனவே இங்கே வந்திருக்கேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சிட்டோம். எப்படி இருக்கீங்க? இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க? உனக்கு என்ன வேணும்? இந்தாங்க, குரு இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. வேறொருத்தர்கிட்ட இதை கொடுத்து அனுப்புறதுக்கு என்ன மன்னிக்கணும். உங்க அமைதியை கெடுக்கிறேன். அதுக்கு காரணம் இங்க பழங்கால நகரம் பெரிய ஆபத்தில் இருக்க. எல்லாரும் முருகத்தனமா நடந்துக்கிறாங்க. நாட்டுல யாராலையும் அவங்களுக்கு உதவி பண்ணவே முடியல. எல்லாரும் உங்களை கடவுளுடைய தூதரா பாக்குறாங்க. உங்க மருத்துவ கலையை வச்சு மக்களை நீங்க காப்பாற்றணும். மக்கள் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாற்றணும். இங்க பாருங்க மிஷோ, யாருக்கு மருத்துவம் பார்க்கறதுக்காகவும் நீங்க காட்டை விட்டு வரமாட்டீங்கன்னு குருவுக்கு தெரியும். ஆனா இந்த நோய் மக்களை ரொம்ப வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. வினோதமாவும் இருக்கு. நாட்டுக்குள்ள யாராலையும் உதவி பண்ணவே முடியல. நீங்க தான் உதவணும்.
உங்களை வணங்கி கேட்டுக்கிறேன். குருவோட உங்களுக்கு இருக்க நட்பு உங்களை இந்த காட்டை விட்டு வெளியே கொண்டு வரும்னு நம்புறேன். மக்களை நீங்க தான் காப்பாற்றணும். தாக்குங்க. கொஞ்சம் இருங்க மிஷோ. நான் மட்டும் உங்களை தொந்தரவு பண்ண வரலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் எதுக்கு அவங்க இங்க வந்திருக்காங்க? நான் உன்கிட்ட உண்மையை சொல்றேன். தற்காப்பு கலைகளை அதிகப்படுத்துற விதமா ஒரு அற்புத மருந்து என்கிட்ட இருக்குன்னு புரளி பரவுது. நிறைய மக்கள் அதுக்காக என்னை தேடி இங்க வராங்க. என்னை வற்புறுத்தி அதில் ஈடுபட சொல்றாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் இங்க இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பாதுகாப்பேன். டைகர் பெயின்ஸோ குருவே. ஓ, வாங்க மிஷோ, வாங்க. நோயாளிங்க எங்க? கிழக்கு பக்கம் இருக்காங்க. என்னை கூட்டிகிட்டு போங்க. இந்த பக்கம் வாங்க. இது எப்படி நடந்துச்சு? இது பட்டுப்புழு. கடவுளே, இதுவும் கூ நோய் தானா? அவ்வளோ சாதாரணமானதில்லை. கூ வியாதிகளுக்கு 2 தன்மை இருக்கு. அந்த நோயாளிங்க சுயநினைவை இழந்துருவாங்க, மூர்க்கமாக மாறிடுவாங்க. ஆனால் அந்த கூ புழுக்கள் உடலை விட்டு போனதும் மக்கள் உயிர் படைச்சிருவாங்க. அப்படின்னா இவர் இறந்ததுக்கு என்ன காரணமா இருக்கும்? அதை கண்டுபிடிச்சாகணும். இப்போதைக்கு என்னால் என்ன சொல்ல முடியும்னா, இவர் இறந்ததுக்கு விஷத்தன்மையாக செயல்பட்டது பட்டுப்புழுன்னு தான் சொல்லுவேன். இவரால் மீண்டு வர முடியாது. புழு உடலை விட்டு போனாலும் சரி, இந்த மாதிரி ஒரு விஷத்தை பற்றி நான் கூட கேள்விப்பட்டதில்லை. இந்த விஷத்தன்மையை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்போ தான் ஃபார்முலாவை உருவாக்கி மருந்து கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும்? 15 நாள்லேருந்து பல மாதம் கூட ஆகலாம். அது வரைக்கும் யாரும் என்னை தொல்லை பண்ணாமல் பார்த்துக்கோங்க. என்னை மருந்து கண்டுபிடிக்க விடுங்க. புரிஞ்சது.
அதை கீழே வை. இதுல பெருசா ஒண்ணும் இல்லை, எதுக்கு பதறப்படுறீங்க? உனக்கு எதுவும் தெரியாது. இது சாதாரண பொருள் இல்லை. விஷ முறிவுக்கு பயன்படுத்துறது பல உயிர்களை காப்பாத்திருக்கு. எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இதை எடுத்துக்கிட்டோன்னா எப்பேற்பட்ட விஷமா இருந்தாலும் அந்த விஷம் முறிஞ்சு போயிடும். அவங்க உயிரை இது காப்பாற்றும். அற்புதமா இருக்கே. இந்த மூலிகை சாகாவரம் கிடைக்கிற ஒரு காட்டில் 20 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும். விலைமதிக்க முடியாதது. இந்த மருந்தை வச்சு இந்த நோய்க்கு சரியான மருந்தை கண்டுபிடிக்கலாம்ல? மூர்க்கத்தனத்துக்கு இதை பயன்படுத்த முடியுமான்னு தெரியல. ஏன் அப்படி? இந்த ஒன்று மட்டும்தான் இப்போதைக்கு என்கிட்ட பாக்கி இருக்கு. ஒரு வேளை என் ஆராய்ச்சி தோல்வி அடைஞ்சா அப்போ என் கைகளை கட்டி போட்ட மாதிரி ஆயிடும். நம்பிக்கை விடாதீங்க. சாகாவரா இருக்க காட்டுக்கு எப்படி போறது? நான் போயிட்டு வரேன். அந்த இடம் தனிமையான காட்டோட தெற்கு பக்கம் இருக்கு. கடுமையான மலைப்பாதைகளை கடந்து தான் அங்கே போகணும். அங்கே போனவங்க உயிரோட வர்றது கஷ்டம்தான். உனக்கு மருத்துவம் தெரியாது. ஏதாவது விஷம் பட்டா நீ அங்கேயே செத்து போக கூட வாய்ப்பு இருக்கு. உன்னால் அங்கே போக முடியாது. யார் ஏன் இங்க வந்திருக்கீங்க? மீஷோவை எங்ககிட்ட ஒப்படைச்சா உங்களை உயிரோட விட்டுறோம். அந்த தப்ப பண்ணவே மாட்டோம். தாக்குங்க. போர் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இந்த இடம் அழியக்கூடாதுன்னா மிஷாவை ஒப்படைச்சிருங்க. கனவுலையும் நடக்காது. பெரிய படையா இருக்காங்க. மிஷாவை காப்பாத்தி கூட்டிட்டு போ. ரகசிய பாதையில போ. குருவே, நான் உங்க கூட தான் இருந்தாங்கணும். நான் சொன்னதை செய். கிளம்பு. குருவே, போ. என் கூட வாங்க. சீக்கிரம் கிளம்பலாம். சீக்கிரம். ஒரு நிமிஷம். போலாம். வாங்க வாங்க. இந்த பக்கம் தான். வாங்க.
பார்த்து. இந்த பாருங்க மிஷோ, இப்போதைக்கு இங்க ஒளிஞ்சுக்கோங்க. நான் போய் என் குருவுக்கு உதவணும். அப்புறம் வந்து நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அவங்கள அழிச்சிட்டு வரேன். சரி. குருவே, 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 குரு. குருவே, அண்ணா வந்துட்டீங்களா? சோச்சாங், சோச்சாங், நம்ம குரு எங்க? தூக்கிட்டாங்க. வந்தவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. நம்ம குருவோட எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன? சொல்லு, அவன் மிஷோவை எங்க கூட்டிட்டு போயிருக்கான்? எனக்கு தெரியாது. உன்ன ஏய், அவனை கொண்டுடாத. அவனை துரத்த வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பேயின் ஷோவே மெஷோவை அனுப்பி வைக்கிற மாதிரி பண்ணுவோம். அவனை கால்களில் வந்து விழுவான். நீ உயிரோட இருக்கணும். அந்த பேயின் ஷோ கிட்ட நீ தான் தகவலை சொல்லணும். பிளாக் டைகரை சேர்ந்தவங்க தேவைப்பட்டா அந்த மருத்துவனை என்கிட்ட ஒப்படைக்கணும். கைதிகளை எந்த இடத்துல மீட்டெடுக்கணும்னு சொன்னானா? அவன் சொன்னது மிஷோ கிட்ட இதை கொடுக்க சொன்னான். நம்ம ஆளுங்க இருக்க இடத்த அவர் கண்டுபிடிப்பாருன்னு சொன்னான். வினோதமா இருந்துச்சு. அவன் ஏன் நேரடியாக சொல்லலன்னு தெரியல. நம்மளை குழப்ப நினைச்சிருக்கான். மிஷோ இதுக்கு பின்னாடி இருக்கிறத நம்ம நம்ப வைக்க பார்க்குறான். நான் பிளாக் டைகரோட ஆளுங்களை காப்பாற்றணும். அதுக்காக மிஷோ கிட்ட கேட்டு தான் ஆகணும். எனக்கு புரியுது. அப்புறம் அண்ணன், இப்போ நம்ம என்ன பண்றது? மருத்துவரே, என்னாச்சு? என்னோட குருவையும் என்னோட மற்ற தம்பிகளையும் அவங்க கடத்தி கொண்டு போயிட்டாங்க. எங்க ஆளுங்களை வச்சு வியாபாரம் பேசுறாங்க. அவங்க யாரு? உண்மையை சொல்லுங்க. அவங்க இப்ப எங்க இருப்பாங்க? என்னாச்சுன்னு? அந்த மிஷு எங்க போனாரு? அவர் போயிட்டாரு. அவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு? அவரை காப்பாற்ற நம்ம உயிரையே பணைய வச்சிருக்கோம். நம்பவே முடியல. ஒரு நன்றி கடன் கூட இருக்காதா? இப்படி விட்டுட்டு எங்கேயோ ஓடிட்டாரு. ஆனா எப்படியாவது நம்ம அவரை கண்டுபிடிச்சே ஆகணும். நம்ம ஆளுங்களை காப்பாத்தி ஆகணும். ஃப்ளையிங் ஹாக் செக்டாருக்கு போய் முயற்சி பண்ணுவோம். ஃப்ளையிங் ஹாக்னா என்னென்ன? அந்த செக்டாரை பற்றி நம்ம குரு சொல்லியிருக்காரு. ஜியாங்கு தகவல் அவங்க சேகரிக்கிறாங்க. அந்த தகவல் யாருக்கு தேவையோ அதை அவங்க விற்கிறாங்க. வணக்கம், என் பேர் பியங் ஜோ. தொந்தரவுக்கு மன்னிக்கணும். இந்த செக்டாரை பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எனக்காக நீங்கள் ஒருத்தரை கொல்லணும். யாரை கொல்லணும்? உங்களையே தான். என்ன விளையாடுறீங்களா? பின்ன உங்களோட என்ன பண்றது?
மரியாதையா எனக்கு தெரிய வேண்டியதை சொல்லிடு. அதை பற்றி எதையுமே நான் சொல்ல முடியாது. அது என் உயிருக்கு ஆபத்தாயிடும். நீ சொல்லாம போனாலும் இப்போ உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இது ஸ்கை டிராகன் சம்மந்தப்பட்ட விஷயம். அது எங்க இருக்கு? குளின் மலைக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம். ஜாக்கிரதை. அவங்கள தான் சமாளிக்கணும். ஆமா. வா. வா. யார் நீங்க? என் பேரு பேயின்சோ. என்ஜோவா? ரகசிய வழி எங்க இருக்கு? அது அந்த பக்கம் இருக்கு. கூட்டிட்டு போ. இதுதான் அந்த வழியா? ஆமா. ஜோச்சங், பெயின்ஸோ, நான் எதிர்பார்த்ததை விட நீ தாமதமா தான் வந்திருக்க. ஆனா நான் யாரையும் கூட்டிட்டு வரல. அப்படின்னா நாங்க கேட்ட மாதிரி உன் கூட மருத்துவரை கூட்டிட்டு வரலையா? பிளாக் டைகர் ஆளுங்களை விடுவிச்சாதான் நான் அவரை இங்க கொண்டு வருவேன். என்னால உன்னை நம்ப முடியாது. எங்க நீதி அரசர் உன்னை நம்புவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. நான் உனக்கு ஆடம்பரமான பரிசை கொடுக்க விரும்புறேன். அது எங்களுடைய நம்பிக்கை. தம்பி, ஒண்ணு குருவே, பிளாக் டைகரோட ஆளுங்க அழியக்கூடாதுன்னு நீ நினைச்சேன்னா நாங்க சொன்ன மாதிரி மரியாதையா நீ செஞ்சு முடிக்க பாரு. குருவே. நீ தான் பிளாக் டைகர் இனத்தோட தளபதியா? எனக்கு அந்த மிஷோ தான் வேணும், நீ எனக்கு வேண்டாம். மரியாதையா மிஷோவை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட. நிச்சயமா உங்க ஆளுங்களை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிடறேன். இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுங்களை நான் கொன்னுக்கிட்டே இருப்பேன். அவங்க மொத்தமா அழியிற வரைக்கும் நான் அடங்கவே மாட்டேன். எனக்கு 3 நாள் கொடுங்க. நான் மருத்துவர் மிஷோவை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதான் நல்லது. போ 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 போ, வேகமா போ.
மருத்துவரே சீக்கிரம் என் கூட வாங்க, சீக்கிரம் வாங்க. ஒரு நிமிஷம். விஷ முறிவுக்கு பயன்படுத்துறது பல உயிர்களை காப்பாத்திருக்கு. இந்த மூலிகை சாகாவரம் கிடைக்கிற ஒரு காட்டுல 20 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும். விலைமதிக்க முடியாது. சாகாவரம் கிடைக்கிற காடா? இரு இரு, இதுதான் அந்த இடமா? சாகாவரம் கிடைக்கிற காடு தனிமையான காட்டோட தெற்கு பக்கம் இருக்கு. கடுமையான மலைகளை கடக்கணும். அங்க விஷப்பூக்கள் இருக்கும். அங்க போனவங்க உயிரோட வர்றது கஷ்டம்தான். உனக்கு மருத்துவம் தெரியாது. ஏதாவது விஷம் பட்டா நீ அங்கேயே செத்து போக கூட வாய்ப்பு இருக்கு. நான் நினைச்ச மாதிரியே மிஷோ இங்க வந்திருக்காரு. நீ என் தலையை வெட்டி எடுத்தா கூட அந்த டோக்கனை பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு ஏற்கனவே தெரியும். வாய்ப்பே இல்லை. உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு? ஃப்ளையிங் ஆக் செக்டார் சொன்னாங்க. அது ஸ்கை டிராகன் செக்டாரோடது. ஸ்கை டிராகன் செக்டாருக்கு சும்மா போயிட்டு வரல, அந்த இடத்தோட தலைவரையும் சந்திச்சேன். ஸ்கை டிராகன் மாஸ்டரை நீ பாத்தியா? ஆமா. என்ன அங்க கூட்டிட்டு போகலன்னா பல பேரை கொன்னுடுவேன்னு மிரட்டினானா? உங்க தலைவரையும் கொன்னுடுவேன்னு சொன்னானா? பேசுனது போதும், என் கூட வாங்க. என் உயிரை விட்டுற சொல்றியா? நான் உங்களை கொல்ல வரல, ஆளுங்களை காப்பாற்ற வந்திருக்கேன். உங்களால் எங்களுக்கு உதவி பண்ண முடியும் நான் நம்புகிறேன். என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. நான் சொல்கிறத நீங்கள் கேட்டால் போதும். குருவே. என்ஜிஓ அமைதியாரு. தெய்வ குணம் வாய்ந்த மருத்துவர். எங்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க கூட முடியல. அதுக்குள்ள முடிவுக்கு வந்துடாத. சொன்ன மாதிரியே மருத்துவரை கொண்டு வந்துட்டேன். நீங்க சொன்னதை காப்பாத்துங்க. என் குருவையும் என் தம்பிகளையும் விட்டுருங்க. இல்லைன்னா நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன், அதை நான் காப்பாற்ற மாட்டேன். அப்பா நம்மளை ஏமாத்துறாங்க. மருத்துவரே, நீங்க
மாத்து மருந்து கொடுங்க. உங்களுக்குள்ள நான் இப்ப பட்டுப்புழு கூவ விதைச்சிட்டேன். நீங்க உயிர் வாழணும்னா நான் சொல்ற எல்லாத்தையும் நீங்க பின்பற்றணும். அப்படி கேட்கலன்னா மரணத்தை விட உங்க வாழ்க்கை கொடூரமா இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ இந்த இடத்துல பட்டுப்புழுவால தாக்கப்படாதது நீங்க மட்டும்தான். ஏன் தெரியுமா? ஏன்னா என்ன தாக்குற அளவுக்கு நீ துணிய மாட்டேன்னு எனக்கு தெரியும். பழைய நினைவுகளை நான் இழந்துட்டேனா, அந்த பட்டுப்புழுவால பாதிக்கப்பட்டு நான் எதுவும் சொல்லாம போயிட்டேனா உனக்கு தெரிய வேண்டியது தெரியாம போயிடும்ல. உண்மையிலேயே நீங்க ரொம்ப திறமையானவர் தான். இருக்கட்டும், எனக்கு வேண்டியது உங்களுக்கு தெரியுங்கிறதுனால நான் நேரடியாக கேட்குறேன். அந்த தங்கம் இருக்கிற இடத்த சொல்லுங்க. தங்க இருக்கிற இடத்த சொல்றதை விட என் உயிரே போனாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். உன்னை எப்படி சொல்ல வைக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க 2 பேரும் இவனுக்கு காவலா இருங்க. சரி. ஓ, மறந்தே போயிட்டேன். உங்க ஞாபகங்கள் அழிஞ்சு போச்சுல்ல. அல்டர் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. என் கூட வாங்க. நான் இதை நினைச்சு கூட பார்க்கல. என்னையே நீ ஓட விட்டுட்டல்ல. இப்போ நீ என்னோட பிடியில இருக்க. நீ கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த ஸ்கை டிராகன் கோட்டை இப்போ எனக்கு சொந்தமாக போகுது. நீ சக்தியா தவறா பயன்படுத்துறாயோ? வாய மூடு. உன் சூழ்நிலையை நீ இன்னும் புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். பட்டுப்புழுவை வச்சு இவங்க எல்லாரையும் உன் வசப்படுத்த நீ முயற்சி பண்ற. ஆனா காலம் முழுக்க உன்னால அப்படி பண்ண முடியாது. மரியாதையா அவங்களை இப்பவே விட்டுரு. நீ பண்ண குற்றங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன். உன்னை உயிரோடையும் விடுறேன். இல்லனா நான் தப்பிச்சு வந்ததும் உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன். போதும், நிறுத்து. தங்கம் எங்க இருக்கு? நீ சொல்ல மாட்ட. வலுவானது எதுன்னு நான் பார்க்க ஆசைப்படுறேன். உன் மருந்தா இல்ல என் முதுகெலும்பான்னு பார்த்துருவோம். அவன் வாயை திறங்க.
பென்சோ, இவனை பார்த்துக்கோ. இவன் திரும்ப எழுந்ததும் என்கிட்ட வந்து சொல்லு. உத்தரவு. மற்றவங்க எல்லாரும் என் கூட வாங்க. குருவே, 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 நான் தான். நீ நீ அந்த பட்டு புழுவை சாப்பிடலையா? உனக்கு எப்படி அடையாளம் தெரியுது? அப்படின்னா நீ அந்த பட்டு புழுவோட கட்டுப்பாட்டுல இல்லையா? சொல்லு. அதுக்கு காரணம் இருக்கு. நான் மாத்து மருந்து எடுத்துக்கிட்டேன். அதான் விஷம் என்ன பாதிக்கல. குருவே, அந்த வரலாறு என்னன்னு சொல்லுங்க. உங்க 2 பேருக்கு நடுவில் என்ன இருக்கு? அந்த மருத்துவர் மிஷோ மருத்துவத்துறையில பெரிய ஆளு. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்கை டிராகன் இனத்துக்கு மூத்த தலைவர்கள்ல ஒருத்தனா வந்தா. ஆனா ஒரு கட்டத்துல அவன் திடீர்னு மொத்தமா மாறிட்டான். ரகசியமா விஷம் தயாரிச்சான். தற்காப்பு கலையுடைய உலகத்தை ஆளணும்னு நினைச்சான். விதிமுறைகளை மீறினா. அப்பாவி மக்கள் மேல மருந்துகளை பிரயோகிச்சு பார்த்தா. நான் அதை கண்டுபிடிச்சதும் அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். அவனை திரும்ப இங்க கூட்டிட்டு வர நான் மக்களை அனுப்புனேன். ஆனா எனக்கு தெரியாம போச்சு. உங்க பிளாக் டைகர் இன அவனை பாதுகாக்குதுன்னு தெரியாம போச்சு. அதனாலதான் இந்த சம்பவங்கள்ல தேவையில்லாம நடந்துருச்சு. கெட்டவனை அழிக்க வந்தனா உங்களால தப்பான பிம்பமா பார்க்கப்பட்ட. அதனாலதான் உங்ககிட்ட அப்படி நடக்க வேண்டியதாயிடுச்சு. அந்த மிஷோவை பிடிச்சிட்டு வர சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன். உங்க ஆளுங்களையும் பிடிச்சு வச்சுக்கிட்டேன். ஆனா அவன் உங்களையே பயன்படுத்துவான்னு நினைச்சு கூட பார்க்கல. அவன் உங்களையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கா. அதுவும் இழிவான முறையில். ஸ்கை டிராகனை பத்தி அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவன் இந்த இடத்துல ஒருத்தரா இருந்திருக்கான். குருவே, உங்க உடம்புல இருந்து விஷத்தை என்னால வெளியே கொண்டு வர முடியாது. அது நாடியை தாக்காம தடுத்திருக்கேன். உங்க உடம்புல விஷம் இறங்க முடியாது. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. ஒரு வேளை என்னால மிஷோ கிட்ட இருந்து மாத்து மருந்தை கொண்டு வர முடியுமான்னு நான் பாக்குறேன். சரி. குருவே, நான் இன்சோ. குருவே, என்னை மன்னிச்சிருங்க. நீதி அறை. நீங்க 2 பேரும் 2 குழுவா பிரிஞ்சு போய் தங்கத்தை தேடுங்க. உத்தரவு.
நீ நீ யாரு? உன்னை யாரு உள்ள விட்டது? உனக்கு உயிர் முக்கியம்னா அந்த மாத்து மருந்து என்கிட்ட கொடு. நான் மாத்து மருந்து எப்படி கொடுக்கறது? நான் அதை தயாரிக்கவே இல்லையே. என்னை கொன்னுட்டு நீ அதை தயாரிச்சுக்கோ. இங்க பாரு மிஷோ, இங்க இருந்து தப்பிச்சு போயிட முடியும்னு நினைக்காத. பிளாக் டைகரும் ஸ்கை டிராகனும் உன் கட்டுப்பாட்டுல இருக்காங்க. நீ மாத்து மருந்தை இப்ப கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா கொன்னுடு. இல்ல கொஞ்சம் இரு. நீ பிளாக் டைகரோட உறுப்பினரா? என்ன குழப்ப பாக்குறியா? என்ன உனக்கு தெரியாதா? ஓ, இப்ப ஞாபகம் வந்துருச்சு. ஆமா, நீ அந்த ஹேசைட்டனோட சீடன் தானே? பெயின்ஸோ, நீ ஒரு வாட்டி இங்க வந்திருக்க. தனிமையான அந்த காட்டை தேடி வந்த, சரியா? எனக்கு தெரியும், நல்லவனாச்சே. நடிக்கிறத முதல்ல நிறுத்து. மாத்து மருந்த மரியாதையை கொடு, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன். சரி, இதை கொஞ்சம் தள்ளி வைப்பா. என்ன மருத்துவர் மியோசன்னு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. மருத்துவர் மியோசன்னா? அட ஆமாம்பா, அவன் தான் பாறைங்க நிறைஞ்ச காட்டுக்கு பொறுப்பு. என்ன மாதிரியே அவனுக்கும் மருத்துவ குணம் இருக்கும்னு நினைக்கிறாங்க. உண்மை என்னன்னா அவன் தான் ரொம்ப கொடூரமானவன். அப்ப நீ யாரு? நான் தான் மருத்துவர் மிஷோ. அப்போ தப்பிச்சு போனவர் யாரு? அவன் பேரு மியோசன். அப்படின்னா நீ அவரும்? அட ஆமாம்பா, நாங்க ரெட்ட பிறவிங்க, ஒன்னா பிறந்தவங்க. நீங்க ரெட்ட பிறவிகளா? ஆமா. உன்னையே எங்க அடைச்சு வச்சிருக்காரு? ஐயோ, அது பெரிய கதைப்பா. சின்ன வயசுல நாங்க 2 பேரும் மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சோம். மகத்தான மருத்துவர்கள் ஆகணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா அப்பதான் எங்க அப்பா திடீர்னு இறந்து போயிட்டாரு. அப்ப நாங்க ஜிகாகுக்கு போனோம். எங்களுக்கு நிறைய எதிரிங்க இருந்தாங்க. மியோசன் நீ மருத்துவத்தை எப்படி தவறா பயன்படுத்துறிய? நீ அவங்களை எப்படி தாக்கியிருக்க கூடாது. எலும்பியா அரிக்கிற அந்த மருந்தை ஏன் தூவுன? அவங்க சாம்பல் கூட மிஞ்சாதே. இது ரொம்பவே கொடூரமான விஷயம். என்ன கேள்வி கேட்கறவங்க யாரா இருந்தாலும் சாகணும். ஆனா மிஷோ, நீ என்ன பண்ண போற? எனக்கு எதிராகவே நடந்துகிட்டு இருக்க. நான் எப்போ உனக்கு எதிராக நடந்துகிட்டேன்? என் எதிரிகளை நீ காப்பாத்துற, அது எனக்கு எதிரானது தானே. நான் உன்னதான் காப்பாத்த பாக்குறேன். நீ ஒரு நல்ல மருத்துவரா இருக்கணும். உனக்கு அந்த மரியாதை கிடைக்கணும். சீக்கிரமே உன் குணத்தை நீ மாத்திக்கோ, இல்லைன்னா தற்காப்பு கலையை வச்சு மக்களே உன்னை கொண்டுடுவாங்க. நீ சொல்றது கேட்க நல்லா இருக்கு. புகழுக்காக மட்டும் நீ என்ன பயன்படுத்திக்கிற. யாருக்கும் என்ன தெரியல. நீ தான் மருத்துவர் மிஷோ. என்னை விட நீ ரொம்ப பிரபலமா இருக்க. அதுக்கு காரணம் நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. அதான் நேர்மையா மாறிடுன்னு சொல்றேன். நீ நானும் இனி ஒரே இடத்துல இருக்க முடியாது. உன் தற்காப்பு கலைகளை நீ விட்டு கொடுக்கணும். துறவி மாதிரி நீ வாழணும். இப்போவே முடிவெடு. நான் இதுக்கு ஒத்துக்கலன்னா நடக்க போறதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அண்ணன் தம்பின்லாம் பார்க்க மாட்டேன். மலையிலிருந்து தள்ளி விட்டுட்டான். நான் எப்படியோ உயிர் பொழைச்சிட்டேன். அப்புறம் என் அண்ணனோட நான் சண்டை போட விரும்பல. என்னை அவன் கண்டுபிடிச்சிடுவானோன்னு ரொம்ப பயந்தேன். தனிமையில் இருக்க ஆரம்பிச்சேன். அதனால தான் தனிமையா இருக்க காட்டுக்கு போனேன். அங்க போய் மறைஞ்சு இருந்தேன். அப்புறம் எப்படி உன்னை அவர் கண்டுபிடிச்சாரு? அந்த காட்டுல பல வருஷம் முன்னாடி உங்க தலைவரை நான் காப்பாத்திருக்கேன்.
உங்க பல நாள் வியாதி இப்ப முழுசா குணமாயிடுச்சு. நான் கொடுக்குற இந்த மருந்தை ஒரு நாளைக்கு 2 வேளை 5 நாளைக்கு சாப்பிடுங்க. என் முன்னோர்கள் கொடுத்த மருந்தை வச்சு உங்க தலைவரை குணப்படுத்தினேன். என் மருத்துவத்தை அவர் பாராட்டினாரு. எனக்கு தெரிஞ்சு மியோசனுக்கு அந்த வதந்தியை பத்தி தெரிஞ்சிருக்கணும். நான் காட்டுல இருக்கேன்னு தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் திடீர்னு என்னை பார்க்க வந்தான் 10 நாளைக்கு முன்னாடி. இதான் விஷயமா? நான் உங்களை தேடி வந்தேன். நீங்க இங்கிருந்து போனதும் நான் மியூசியனை சந்திச்சிருக்கேன். ஆள் மாறாட்டம் செஞ்சு என்ன அவன் ஏமாத்திருக்கான். என் கூட பிளாக் டைகருக்கு வந்திருக்கான். அவன் மறுத்ததுல சந்தேகமே இல்லை. குருவை பத்தி அவனுக்கு ஞாபகம் இல்லாம அவன் வர மறுத்தான். மருத்துவர் மிஷோ, நோயாளிங்க எங்க? கிழக்கு பக்கத்துல இருக்காங்க. என்ன கூட்டிட்டு போங்க. என்ன மாதிரி நடிச்சுக்கிட்டு அவன் ஏன் அங்க வரணும்? ஸ்கை டிராகனை சேர்ந்தவங்க அந்த நேரத்தில் அவனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பாதுகாப்புக்காக அவன் அங்கே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஓ, நீங்க தான் தப்பிச்சிட்டீங்களே, அப்புறம் எப்படி இங்க அவன் உங்களை கொண்டு வந்தான்? நான் எப்பவும் மருந்தை கண்டுபிடிப்பேன். அதை வச்சுதான் அவன் கண்டுபிடிச்சிருக்கான். நான் ஒரு காட்டுக்குள்ள அதை மறைச்சு வைப்பேன். அதை தேடி அவன் அங்க வந்திருக்கான். அங்கதான் அவன் என்னை பிடிச்சிட்டான். என்ன அவன் கொல்ல போறான்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி என்ன அவன் அடைச்சி வைப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பட்டுப்புழுவை அழிக்கிறதுக்கான மருந்து இதானே? நீ உயிரோட இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி மாத்து மருந்தை நீ தயாரிச்சு கொடுக்கணும். அப்படின்னா மாத்து மருந்து தயாரிச்சிட்டீங்களா? இல்லையே. தயாரிக்க முடியுமா? கண்டிப்பா. நான் அவனுக்கு உதவி பண்ண மறுத்துட்டேன். ஏன்னா அவன் ஏன் கேட்டான்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்லிதான் இப்ப எனக்கு தெரியுது. பல பேர் அவன் வசியம் பண்ணி வச்சிருக்கான். அதுக்காகவே நான் மாத்து மருந்தை தயாரிக்கிறேன். மாத்து மருந்து தயாரிக்க எவ்வளவு நாள் ஆகும்? அது அந்த விஷத்தை முறிக்க தேவையான பொருள் என்கிட்ட இல்லை. அந்த மியூசின் என்ன பல தடவை தாக்க முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா என் மேல விஷத்தை செலுத்த முடியல. எனக்கு தெரிஞ்சு நான் விஷ முறிவு மருந்தை சாப்பிட்டதால நினைக்கிறேன். அப்ப நான் சாக வரம் கொடுக்குற அந்த காட்டுக்கு திரும்ப போறேன். நீங்க மாத்து மருந்து தயாரிங்க. வேண்டாம் வேண்டாம், அது என்கிட்டயே இருக்கு. இங்க பாருங்க. கு உன்னை தாக்கலன்னா அதுக்கு இந்த தடுப்பு மருந்து தான் காரணம். அதுதான் விஷத்தை முறிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நிச்சயமா விஷம் உடம்புல வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் நேரம் எடுக்கலாம். நான் சொல்றதை கேளு. அந்த கொடூரமான பட்டுப்புழு கூல விஷத்தன்மை அதிகமா இருக்கும். மேற்கு திசையில அதுதான் முதன்மையானது. வித்தியாசமான சத்தத்துக்கு அது வித்தியாசமா நடந்துக்க வைக்கும். அந்த தடுப்பு மருந்து உன்னோட உடம்புல தாக்கத்தை குறைச்சிருக்கு. ஆனா அந்த புழு கண்டிப்பா உடம்புல இருக்கும். அதை மொத்தமா எடுக்கவே முடியாதா? முடியும். ஆனா அதுக்கு 1000 வருஷம் பழமையான ஒரு பனித்தாமரை எனக்கு வேணும். பனித்தாமரையா? அது மேற்கு திசையில மட்டும்தான் வளரும். இல்ல 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 இல்ல, அப்படி இல்ல. அரண்மனைக்குள்ள சிலது இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் எப்படியாவது அதை கொண்டு வரேன். மருத்துவர் மீஷோ, நீங்க எனக்காக இங்கேயே இருக்கணும். மறந்துடாதீங்க, இது யாருக்கும் தெரிய வேண்டாம். அப்புறம் எலும்பு உருக்கிற விஷத்தை வச்சு ஸ்கை டிராகன் குருவை அவன் தாக்கியிருக்கான். அந்த விஷத்தை முறிக்க ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கும் தாமரை தான் வேணும். 1000 வருஷம் பழமையான தாமரை. எல்லா விஷப்புழுக்களுக்கும் அதான் மருந்து. முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. 1000 வருஷம் பழமையான அந்த தாமரை அந்த புழுக்களை மொத்தமா அழிக்கிற அளவுக்கு தன்மை உடையதான். மனுஷன் உடம்புல அது அப்படியே கரைஞ்சு போயிடும். அந்த மியோசனுக்கும் இதை பத்தி தெரியும். என்னை விட நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் அவனால இன்னும் மருந்து கண்டுபிடிக்க முடியல? அவன் அதை கொல்ல நினைக்கிறான்னு எனக்கு தோணல. அதை வெளியே எடுக்க தான் பாக்குறான். அவன் தப்பான வழியில போய்கிட்டு இருக்கான். நான் என்ன சொல்றேன்னு புரியுது இல்ல?
நம்பவே முடியல. மருத்துவர் மியோஷா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கானா? மீஷோ நமக்காக மருந்து தயார் பண்ண ஒத்துக்கிட்டாரு. அவர் எப்ப அதை செஞ்சு முடிப்பாரு? நம்ம காத்திருந்து தான் ஆகணும். எலும்பு உருக்கிற விஷத்தை முறிக்கிறதுக்கும் பட்டுப்புழுவோட விஷத்தை முறிக்கிறதுக்கும் ஒரே மருந்து தான். நான் அரண்மனைக்கு போய் 1000 வருஷம் பழமையான தாமரையை தேடுறேன். அப்பதான் மருந்து கண்டுபிடிக்க முடியும். 1000 வருஷம் பழமையான தாமரையா? நீ அந்த அரண்மனைக்கு போக வேண்டியதில்லை. நீ எதிர்பார்க்காத என் படுக்கறையிலேயே இருக்க. அது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? கேள்வி கேட்கறதுக்கான நேரம் இல்லை. மிஷோவுக்காக இப்போ உடனே அதை போய் கொண்டு வா. போ. சரி. கடவுளே, பெயின்ஸோ நீங்க எல்லாரும் போய் பெயின்ஸோவை தேடுங்க. உத்தரவு. இத பாருங்க, நீங்க கேட்டது. இது 1000 வருஷம் பழமையான தாமரை தான். உனக்கு இது எங்க கிடைச்சது? குருவோட ரகசிய அறையில. சீக்கிரம் மாத்து மருந்தை கண்டுபிடிங்க. சரி. தேடுங்க. நமக்கு என்னாச்சு? எனக்கும் எதுவும் ஞாபகம் இல்ல. மியோஷோ மாதிரி நடிச்சு உங்களை கட்டுப்படுத்தி வச்சிருந்தான். நல்ல வேளை உண்மையான மியோஷோ வந்துட்டாரு. நம்மளை காப்பாத்துனது அவர் தான். இந்தாங்க, இது உங்க குருவுக்கு. அவர் உடம்புல இருக்க விஷம் சரியாயிடும். இந்தாங்க, நான் போய் எங்க குருவையும் மற்ற ஆளுங்களையும் காப்பாற்ற முயற்சி பண்றேன். சரி, எல்லாரையும் காப்பாற்றினதும் நம்ம சந்திக்கலாம். சரி, ஜாக்கிரதை. அவனை புடிங்க. நிறுத்துங்க. அப்பா, அப்பா இப்ப எப்படி இருக்கு?
நிங்ஷாங், மியூஷின்னு நம்ம மருத்துவர் மியூஷோன்னு சொல்லி தப்பு பண்ணிட்டோம். பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோம். பட்டுப்புழுவை வச்சு மொத்த உலகத்தையும் ஆட்டி படைக்கலாம்னு நினைச்சான் அந்த கொடூரமானவன். அவனை உடனே அழிச்சாகணும். வா, மண்டபத்துக்கு போலாம். வாங்க. பெயின்ஸாவை பிடிங்க. நீ தர்மத்தை மீறிட்ட, மற்றவங்களுக்கு உதவி உன் அண்ணனையே காட்டி கொடுத்துட்ட. இல்ல, நம்ம அப்பா சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கா? நீ மருத்துவ தர்மத்தை மீறிட்ட. உன்னோட விஷத்தை எல்லாம் சாமானியர்கள் மேல பயன்படுத்தி உன் பிடியில வச்சிருந்த. ஸ்கை டிராகனோட தலைவர் தான் அதை என்ன செய்ய சொன்னாரு. சொல்லி முடிக்கட்டும். நமக்குள்ளேயே சண்டையை மூட்டுறாம சொல்றத நம்பாதீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி மிஷோ சாகலன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தனிமையான அந்த காட்டுக்கு போனேன். மருத்துவர் மிஷோ, கடைசியா இந்த இடத்த விட்டு நீங்க வெளியில வர போறீங்க. நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? நான் லூசியான், ஸ்கை டிராகன் இனத்தோடைய தலைவன். நான் உங்களை இங்க வரவேற்கிறேன். உங்க வரவு நல்வரவாகட்டும். முக்கியமான விஷயத்தை பத்தி உங்கள்கிட்ட பேசணும். சரி, சாப்பிடுங்க. மியாசு, மருத்துவத்துறையில உங்க திறமை ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றாங்க. இறந்தவனையும் உயிர் கொடுத்துருவீங்களாமே. வெளி உலகத்துல உங்க மகத்துவத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு பிரத்யேகமான மருந்தை நீங்க எனக்காக தயாரிச்சு தரணும். எனக்காக அதை நீங்க பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது தங்கப்பட்டு புழு. நான் நினைச்ச மாதிரியே நீங்க திறமையா இருக்கீங்க. இந்த புழுவுக்கு சத்தத்தை உணர்ற திறமை இருக்கு. மனித உடலுக்குள்ள இதால வசிக்க முடியும். இசை மூலமா அவங்கள நம்ம ஆட்டி படைக்கவும் முடியும். அதனால எங்களுடைய இனத்துக்கு நீங்க உதவி பண்ணணும். இந்த புழுவை பயன்படுத்தி மற்றவங்களுடைய மனசை ஆட்டி படைக்கிற மாதிரி நீங்க ஒன்ன செஞ்சு தரணும். மருந்தை வச்சு மக்களை ஆட்டி படைக்கணுமா? அதுக்கான காரணம் என்ன? காரணம் கேக்குறீங்களா? கண்டிப்பா இந்த விஷயத்துல நீங்க எனக்கு ஒத்துழைப்பீங்கன்னு நான் நம்புறேன். உங்களுடைய திறமை ரொம்பவே மகத்தானது. அது எல்லாமே இந்த தனிமையான காட்டுக்குள்ளேயே போயிடக்கூடாது. அதை வச்சு இந்த உலகத்தையே நம்ம ஆள முடியும். மக்கள் அங்க வாழ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தற்காப்பு கலையுடைய உலகம் அங்க பிரிஞ்சு கிடக்குது. அங்க வலுவான அரசாங்கத்தால மட்டும்தான் நிலைச்சிருக்க முடியும். புரியுதா? என்கிட்ட நிறைய தங்கம் இருக்கு. ஆனா எனக்கு எதிரிகளே இருக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய தேவை. இந்த உலகத்தை நான் மட்டும்தான் ஆளணும். அப்படின்னா நான் அதை கண்டுபிடிக்க உதவுனா அதுக்கு எனக்கு என்ன தருவீங்க? என்கிட்ட இருக்கிற தங்கத்துல பாதி உனக்கு கொடுக்கறேன். என் கூட சேர்ந்து நீயும் உலகத்தை ஆளலாம். சரி. குடிங்க. இந்த முயற்சி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நடந்திருக்கு. இதுக்கு நாம மாற்று மருந்து கண்டுபிடிக்கணும். மாற்று மருந்து இல்லைன்னா இந்த நிலைமை நம்ம கையை விட்டு போயிடும். மூர்க்கத்தனமா இருக்கிற அந்த மக்களை பாருங்க. நீங்க உடனடியா மாற்று மருந்தை கண்டுபிடிச்சே ஆகணும்.
எனக்கு விஷத்தை முறிக்க தெரியாது. மாத்து மருந்தை கண்டுபிடிக்க பல நாள் முயற்சி பண்ணேன். நான் அவர் வாக்க தவறிடுவேன்னு என்னை கொலை பண்ணிடுவேன் கூட மிரட்டினாரு. மருந்தை கண்டுபிடிக்க சொன்னாரு. நான் என் உயிருக்கு பயந்தேன், ஓட ஆரம்பிச்சேன். ஆனா ஒண்ணு, அவர் என்னை விட மாட்டாருன்னு தெரியும். என்னை தேடி கண்டுபிடிச்சாரு. அண்ணா 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 அண்ணா. ஏன் அவனை கொன்னீங்க? மியோசினை மட்டும் நான் இப்ப கொல்லல, உங்க எல்லாரையும் அழிக்க போறேன். அப்படி நான் இத்தனை வருஷமா இதான் உங்க திட்டமா இருந்திருக்கா? தலைவரே, பேன்ஷன் நம்ம எல்லாரையும் காப்பாத்திருக்காரு, அவரையே கொலை பண்ண பாக்குறீங்க. என்னையே கேள்வி கேக்குறியா? நிங்சாங், அந்த நீதிபதி உடனே கொன்னுடு. அது கூடவே அவங்க 2 பேரையும் சேர்த்து கொன்னுடு. அப்பா, என்னாச்சு? நீயும் எனக்கு துரோகம் பண்ண போறியா? என்னால முடியாது. சொன்னதை செய். குருவே, வாங்க வாங்க. குருவே, நல்லா பிடிச்சுக்கோங்க. என்ன கீழே இறக்கு, கீழே இறக்கு. குருவே, என்சோ, நான் ஒரு கையால் ஆகாதவன். பிளாக் டைகர் இனத்தை காப்பாத்த தவறிட்டேன். என்ன நம்பி இருந்தவங்கள அநியாயமான சாக விட்டுட்டேன். குருவே, அது உங்க தப்பு இல்ல. ஸ்கை டிராகனை சேர்ந்தவங்க தான் ரொம்ப மோசமானவங்க. இங்க பாரு, நான் நிச்சயமா உயிர் பழைக்க மாட்டேன். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. குருவே, நான் இறந்ததுக்கு அப்புறம் நீ தனியாளா நின்னு ஸ்கை டிராகன் இனத்தை நிச்சயமா காப்பாத்தணும். மறந்துடாத, நீ உயிரோட இருந்தா தான் மக்களை காப்பா. குருவே, 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 குருவே. குருவே, அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியாது. நீங்க இப்படி போய் தேடுங்க. வாங்க. நான் உங்களை கொல்ல வரல. எங்க ஆளுங்களை நீங்க காப்பாத்தினதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன். இங்கிருந்து போயிடுங்க. இன்னைக்கு நீங்க என்ன கொல்லாம விட்டா கூட என் குருவுக்காக திரும்ப வருவேன். எனக்கு தெரியும்.
அப்பா, பிளாக் செக்டர் குருவியும் பேயிங் ஜோவியும் கொன்னுட்டேன்ப்பா. நீ போலாம். குருவே, நான் உங்களுக்காக பழி வாங்கியே தீருவேன். உடனே படையோட அந்த மலைக்கு போங்க. 100 பேரை உடனே கூட்டிட்டு வாங்க. உத்தரவு. வாங்க. அப்பா, இப்ப எதுக்கு பலமான 100 பேரை கூட்டிட்டு வர சொன்னீங்க? மறுபடியும் மருந்த பரிசோதிக்க போறீங்களா? உனக்கே பதில் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு என்ன கேட்கிற? அப்பா, இதோட விட்டுருங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேலேயே நீங்க தப்பு பண்ணாதீங்க. வாய மூடு. சொன்னதை செய். சட்டத்துக்கு எதிராக நடக்கலான்னு பாக்குறியா? பேசுவான். அப்புறம் மத்தவங்களுக்கு ஆதரவா அவர் சொன்னதை கேட்டு அவரையே நீங்க சிறையில அடைச்சு வச்சுட்டீங்களே. நீதி எங்க போச்சு? நீதி அரசரையே அடைச்சு வச்சுட்டீங்களே. இத்தனை வருஷம் விசுவாசமா இருந்ததாலதான் அவரை நான் கொல்லாம விட்டேன். இப்ப நீ மறுபடியும் அவருக்காக பேசினா அவனை நான் நிச்சயமா இப்ப கொன்னிடுவேன். நான் உன்னை எச்சரிக்கிறேன். என்னுடைய கனவுகளை அடைய நீ தடையா இருக்காத. இல்லைன்னா உன் உயிர் போனா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாத. மருத்துவ மிஷோவை இங்க கொண்டு வாங்க. போ. அந்த மாத்து மருந்து யுக்தியை உடனே என்கிட்ட சொல்லிடு. இல்லைன்னா நான் ஒவ்வொருத்தரையா கொன்னுடுவேன். உன் கண்ணு முன்னாடியே ஒவ்வொருத்தரா சாவாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் அந்த யுக்தியை சொல்லிடுறேன். நீங்க என்ன பண்ற? பா, நான் உன்னை காப்பாத்த வந்திருக்கேன். பொண்ணு. ஏய், வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் இரு. ஏன் இப்படி பண்ற? ஏன்னு தடுக்கிற? தலைவரை எல்லாரும் கைவிட்டாங்க. நீ அவரை மன்னிச்சு விட்டுரு. அவரை வாழ விடு. நான் செஞ்ச பாவம் எல்லாத்துக்கும் இது எனக்கு சரியான தண்டனை தான். தேவையில்லாம பேசாம கதையை முடிச்சிரு.
உண்மையை சொல்லு. உண்மையிலேயே உங்க குருவோட எண்ணம் மியோசின் சொன்ன மாதிரி இந்த உலகத்தை ஆள்றதா இல்ல வேற எதுவுமா? தலைவர இந்த உலகத்தையே பட்டு புழுவா வச்சு ஆளணும்னு நினைக்கிறாரு. அவரோட தலைமையின் கீழே ஒரு படையை உருவாக்கி ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்க நினைக்கிறாரு. சாம்ராஜ்யத்தியா? தலைவரும் நானும் இங்க இருக்கிற மன்னர்களுக்கு பிடிச்ச பெண்மைத்தன்மையோட இருந்த நபர்கள். என்ன திருநங்கைகளா? லியோஜனுக்கு கீழே நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். 8 புலிகள் கொண்ட கிழக்கு திசைக்கு தலைவர் அவர் இருந்தாரு. பெரிய வீரனா இருந்தாரு. லைஜூன் இழந்ததுக்கு அப்புறம் அந்த அரண்மனைக்கு போய் செக்டார் தலைவர் நிங் கிட்ட அடைக்கலமா புகுந்தோம். குரு நீங்கா? ஸ்கை டிராகன் இனத்துக்கு அவர்தான் தலைவராக இருந்தாரு. நிங் ஷிங்கோடைய அப்பா அவர்தான். நாங்க நிங்ஸோட பாதுகாப்புல வந்ததும் ஒரு பெரிய தங்க சுரங்கம் இருக்கிறத கண்டுபிடிச்சோம். இப்ப இருக்கிற தலைவனுக்கு அது சொந்தமாக்கணுங்கிற ஆசை. இப்ப இருக்கிற தலைவன் பழைய தலைவரை கொன்னுட்டு அவர் இடத்துக்கு இவன் வந்துட்டான். அப்பதான் இவன் ஸ்கை டிராகன் இனத்தை தவறா வழி நடத்தினா. வரலாற்றை அழிச்சதோட நிங்கோட பேரையும் அழிச்சான். அவன் ஆண்மை இல்லாதவங்கிறத மறைக்கிறதுக்காக நீங்கோட பொண்ணு தம் பொண்ணா சொன்னா அவளால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியாது. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா? நான் சொன்ன எல்லாம் உண்மைதான். நீங்க போய் சொல்றீங்க. நீங்க சாங் இந்த இனத்துடைய தலைவன் தினமும் மருத்துவ குளியல் எடுத்துப்பா. அப்பதான் ஆண் குரலே வரும். என்ன நம்பலன்னா அவனோட இடத்துக்கு போய் நீங்களே பாருங்க. நான் இங்க இருந்து போகணும். உன்னை அப்புறம் பார்க்கறேன். சரி. ச்சே. நான் சொல்லியிருக்கேன்ல, குளிக்கும் போது யாரும் என்னை இப்படி தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. உங்க உண்மையான அடையாளத்தை கண்டுபிடிச்சிட்டேன். உன் மேல இறக்கப்பட்டு அப்பா உன்னை இங்க வச்சிருந்தாரு. தங்கத்து மேல ஆசைப்பட்டு அவரையே கொன்னுட்டியே. அந்த பட்டு புழுவை வச்சு நாட்டையே அழிக்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. இன்னைக்கு நான் உனக்கு நீதி வழங்குறேன். உன்னை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறேன். ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சிட்டதால உன்கிட்ட சொல்ல வேண்டிய கவலை எனக்கு இல்லாம போச்சு. நீ பிளாக் டைகர் மக்களை அழிச்சிட்ட, அப்பாவி மக்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்க. இது எல்லாத்துக்கும் நீ இன்னைக்கு பதில் சொல்லி ஆகணும். எனக்கு அப்படி தோணலையே. தோள்பட்டை கடையில தான் அவனுக்கு உயிர் நாடி இருக்கு.